திரௌபதி முர்மு அவர்களுடைய உரை துவங்குவதற்கு முன்பே பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏற்கனவே ஈடி கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கிறாங்க. அந்த ஈடிக்கு எதிரான ஜாமீன் வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும் போதே சிபிஐ அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய டிக்டேட்டர்ஷிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி திரௌபதி முர்மு அவருடைய உரையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திற்கு வெளியே ஆம் ஆத்மி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு செங்கோலை ஏந்தி கொண்டு திரௌபதி முர்மு வரும்போதும் செங்கோலை தயவு செஞ்சு நீக்குங்க, செங்கோல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாஜ்வாதி கட்சியுடைய எம்பி ஆர்கே சௌத்ரி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சாரு. அதாவது இந்தியா என்பது அரசியலமைப்பு சட்டப்படி தான் ஆளப்பட வேண்டுமே தவிர மன்னர் நீதிப்படி ஆளக்கூடாது. செங்கோல் என்பது மன்னர் நீதிப்படி இருக்கக்கூடியது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இந்த செங்கோலை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே ஆர்கே சௌத்ரி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சாரு. உடனே இந்த பாஜகவினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்க தமிழ்நாட்டை இன்சல்ட் பண்றாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களே சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் கட்சி உங்களை அவமானப்படுத்துதே, இதை எப்படி தாங்கிக்கிற போறீங்க அப்படின்னு சொல்லி சிண்டு முடியக்கூடிய வேளையில் இந்த பாஜக ஈடுபட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க நாங்களே சொல்றோம், இந்தியா என்பது அரசியலமைப்பு சட்டப்படி தான் நிர்வாகம் பண்ண வேண்டுமே தவிர யாரோ கொடுத்த செங்கோலை வைத்து கிடையாது. செங்கோலை நீக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டின் சார்பாக நாங்களே குரல் கொடுக்கிறோம், எங்களுடைய முதலமைச்சரே குரல் கொடுத்தாரு. அப்ப அந்த சிண்டு முடியக்கூடிய வேலையெல்லாம் ஏதாவது வட இந்திய மாநிலங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. அப்படியான பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில தான் திரௌபதி முர்மு அவர்கள் மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த நாடு மட்டுமல்ல உலக நாடுகளுமே திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையை கவனிச்சாங்க. ஏன்னா மோடி அரசுடைய 5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த உரையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே திரௌபதி முர்மு என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பாக தேர்தல் நடத்திட்டாங்க, அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் அவருக்கு 3வது முறையாக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கு தெரிஞ்சு பேசுறாரா உண்மை தெரியாமல் பேசுறாரான்னு தெரியல. ஏன்னா மோடி அவர்களுக்கு மெஜாரிட்டி என்பதே கிடைக்கல. தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்துச்சு அப்படின்றது நாடே பார்த்துச்சு. வாக்குச்சீட்டு முறையில் முறைகேடு நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இவிஎம் வந்துருச்சு. இவிஎம் சுப்ரீம் கோர்ட்டு மட்டுமல்ல மக்கள் கோர்ட்லையுமே பல டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பெருமையாக பேசுறாரு திரௌபதி முர்மு அவர்கள். இந்த இவிஎம் வச்சு எவ்வளவு முறையீடுகளை பாஜக பண்ணுச்சு. அது வாக்கு பதிகிற மையத்தில் இருந்தாலும் சரி, வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்தாலும் சரி, பல்வேறு முறையீடுகளை இதற்கு முன்பு பல்வேறு வீடியோக்களில் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் திரௌபதி முர்முக்கு தெரிந்தும் கூட வேற வழி இல்லை, மோடி எழுதி கொடுத்ததை அப்படியே வாஸ்தாகணும். அப்படிதான் இவிஎம்முக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்கிறாரு இந்த திரௌபதி முர்மு. சரி, துருவ் ராத்தே அவர்களை சுட்டிக்காட்டும் விதமாக, அவரை மிரட்டும் விதமாக ஒரு வார்த்தைகள் திரௌபதி முர்மு அவர்களோட உரையில் இருந்துச்சு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது திரௌபதி முர்மு அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இதுல சில பேர் ஜனநாயகத்தை வீக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செயல்பட்டு இருக்காங்க. இவங்க சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்து கொண்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, பொய்களை பரப்புவது, மக்களை தவறாக வழிநடத்துவது, பொய்யான தவறான தகவல்களை பரப்புவது மட்டும்தான். இது போன்ற சூழ்நிலையை அப்படியே விட்டுறக்கூடாது. டெக்னாலஜி நாளுக்கு நாள் முன்னேறுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதநேயத்துக்கு எதிராக அது பயன்படுத்தப்படுவது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு திரௌபதி முர்மு. அதாவது கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன், அதே போல வெளிநாட்டில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, தவறான தகவல்களை பரப்புறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏன் துருவ் ராத்தாவே இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி நமக்கு எழாம இல்லை. நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே எழும். ஏன்னா துருவ் ராத்தையை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக பாஜகவுடைய அரசு செஞ்ச ஊழல்களை எல்லாம் எளிமையாக மக்களுக்கு விளங்கும்படி, அதுவும் வட இந்திய மக்களுக்கு விளங்கும்படி இந்தி மொழியில் பேசி வீடியோ வெளியிட்டாரு. அப்படி அவர் பேசி வெளியிட்டதோட விளைவு தான் மோடி அவர்கள் நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி 50வது வருட நினைவு தினம் அப்படின்ற பேரில் டிக்டேட்டர்ஷிப்னா இந்திரா காந்தியுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தை பிரபலமானதற்கு மெயின் காரணமே துருவ் ராத்தே அவர்கள் தான். அப்போ துருவ் ராத்தே ஏற்படுத்திய பாதிப்பு என்பது இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உரையில் கூட அவரை மிரட்டக்கூடிய வகையில் அப்படியே விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் குடியரசுத் தலைவர் உரையில் வர்றது நமக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துது. ஏன்னா ஏற்கனவே யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் மீடியாவை செயல்படக்கூடியவர் அத்தனை பேருமே தங்களுடைய யூடியூப் சேனலை பதிவு பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரு புதிய ஆணையத்தையே இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கு. அதற்கான அறிவிப்பும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவருடைய உரையில் துருவ் ராத்தே தான் மிரட்டப்பட்டிருக்கிறாரா என்கிற சந்தேகம் இன்னைக்கு எல்லோருக்கும் எழுந்திருக்கா இல்லையா?
இதெல்லாம் விடுங்க, இந்தியாவுடைய முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர். இவர் குடியரசை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அரசியலமைப்பு சட்டத்தை முதல் ஆளாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு தானே இருக்கு. ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது எனது அரசு அரசியலமைப்பு சட்டத்தை வெறுமன அரசாங்கத்தை நடத்துவதற்கு மட்டும் பயன்படுத்த விரும்பலை, மக்கள்கிட்ட ஒரு உணர்வாகவே அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதாவது அரசியலமைப்பு சட்ட விதிப்படி பெரும்பான்மை என்பது பாஜகவுக்கு கிடைக்கவே இல்லை, வெறும் 240 சீட்டு தான். அப்படி இருக்கும்போது உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தை முர்மு அவர்கள் மதித்திருந்தால் மோடி அவர்களை அரசாங்கத்தை அமைக்க சொல்லிட்டு பெரும்பான்மையை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே 30 நாட்களுக்குள்ள நிரூபணம் பண்ண சொல்லியிருக்கணும். ஆனால் பண்ண சொல்லலை. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு பிரிவு 95 படி தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு என்பது மூத்த எம்பிக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அதிக முறை வெற்றி பெற்ற எம்பிக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த முறை அதிக முறை வெற்றி பெற்ற எம்பியான சுரேஷை புறக்கணிச்சிட்டு வெறும் 7 முறை வெற்றி பெற்ற மஹ்தாபுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதையும் முர்மு அவர்கள் தடுக்கல. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய எல்லா வேளையிலுமே முர்மு அவர்கள் உடன்பாடு வைத்துக்கொண்டு இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மக்கள்கிட்ட ஒரு உணர்வாகவே கடத்த போறோம்னு சொல்லி சொல்றது வேடிக்கையா இருக்கா இல்லையா? சரி, திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடியோட ஆட்சியில் இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா என்ன தெரியுமா சொல்கிறாங்க முர்மு? அதாவது விஸ்வ பந்து, உலக நாடுகளில் வந்து இருக்க பல்வேறு பிரச்சனைகளை வந்து விஸ்வ பந்துவாக மாறி மோடி அவர்கள் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறாராம். இந்தியா வந்து தீர்த்து வைக்கிறான். அதுவும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தீர்த்து வச்சிருக்குன்னு பாருங்க. ஊட்டச்சத்து முதல் விவசாயம் வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா தீர்த்து வச்சிருக்கான். இந்தியாவிலே ஊட்டச்சத்து குறைபாடு என்பது நாளுக்கெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. ஊட்டச்சத்து உள்ள பொருட்கள், நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு ஆதார் கார்டு காமிச்சா தான் வேணும்னு சொல்லி கர்ப்பிணிகளுக்கே சட்டம் கொண்டு வரக்கூடிய அரசாக தான் மோடி அரசு இருக்குது. விவசாயம் சொல்லவே தேவையில்ல. குறைந்தபட்ச ஆதார விலையை நியமிங்கன்னு சொன்னால் கூட அதற்கு கூட நியமனம் பண்ணாமல் விவசாயிகளை பில்லட் குண்டுகளால் தாக்கின இந்த அரசு உலக நாடுகளில் போய் விவசாயத்தையும் ஊட்டச்சத்துலையும் பல பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வச்சான். இது முர்மு அவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராணுவத்தை கையில் எடுத்துக்கிட்டு ராணுவத்தில் வந்து பல்வேறு மாற்றங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி பல்வேறு மாற்றங்களை செஞ்சதுனால தான் இன்னைக்கு ராணுவம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த முர்மு. அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரைக்கும் 5 முறை ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இந்த 5 முறையுமே நம்மளுடைய ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் அக்னிவீர் திட்டம் மூலமாக பல்வேறு நடைமுறைகளை சாத்தியப்படுத்திருக்கோம்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் புகழக்கூடிய வேளையில் அந்த உரையை வாசிக்கிறாரு முர்மு அவர்கள். இன்னொன்று கிரிமினல் லா. இந்த 3 கிரிமினல் லாக மாற்றாங்க தெரியுமா? இது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமல் வரப்போகுது. இதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நான் வந்து நாட்டில் வந்து பனிஷ்மெண்ட் இருக்காது, வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஜஸ்டிஸ் அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தன்னோட உரையில் பேசுகிறாரு திரௌபதி முர்மு. அதாவது இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்படி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த சட்டத்தை இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை புகழ்ந்து பேசுவது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்குது. சரி, முர்மு அவருடைய உரையில் நாடு முழுவதும் இப்போ மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த நீட் தேர்வு பற்றி ஏதாவது இருக்கா? நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லி பல்வேறு முதலமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சர்களும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே, அது பற்றி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே நம்மளுக்கு ஷாக்குங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க திரௌபதி முர்மு? அதாவது நீட் தேர்வு முறைகேடை வந்து ஒடுக்குவதற்காக உயர்மட்ட விசாரணை நடக்க போதான், பேப்பர் லீக் நடப்பதுக்கு எதிராக பல்வேறு கொடூரமான சட்டங்களை கொண்டு வர போகிறாங்களாம். இதை விட இது வந்து அரசியலை கடந்து ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்கணுமா? எதுக்குங்க அரசியலை கடந்து ஒன்றிணையணும்? இது என்ன வெளியிலிருந்து வர பிரச்சனையா? உங்களுடைய மோசமான நிர்வாகத்தினால ஏற்பட்ட இது. முதல்ல நீங்க நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததை ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிறவே இல்லை. பேப்பரே லீக் ஆகலன்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திரும்ப திரும்ப சொன்னார். அதன் பின்பு மாணவருடைய போராட்டம் என்பது ரொம்பவுமே வீறுபட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் பீகாரில் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு அந்த மாநில போலீஸ் வந்து கண்டுபிடிச்ச பிறகுதான் வேற வழி இல்லாமல் நீட் தேர்வில் பேப்பர் லீக் ஆயிருக்குன்றதே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய நிர்வாக குறைபாடு வச்சுக்கிட்டு ஏதோ புல்வாமா தாக்குதல் நடந்ததை போல அரசியலை கடந்து நம்மளாம் ஒன்றிணைன்னு சொல்லி பேசுவதே வேடிக்கையா இல்லையா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த அரசு ஆர்டிகல் 370 நீக்கின பிறகுதான் அங்கேயும் அரசியலமைப்பு சட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியுமா என்றுன்னு தெரியல. ஏன்னா ஆர்டிகல் 370 அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு சலுகை தான். சரி, இந்த சலுகை தப்பு அப்படின்னா இதே போல வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இந்த சலுகை இன்னமும் இருக்கே, அப்ப அங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்ல வராரா திரௌபதி முர்மு? இதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம், எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திரௌபதி முர்மு
முர்மு அவர்கள் வடகிழக்கு மாநில வளர்ச்சி பற்றி பேசுகிறாரு. அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அஸ்ஸாமில் 27,000 கோடியில் செமிகண்டக்டர் ஆலை என்பது கட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஏதோ 27,000 கோடி ஆலைனா நல்லது தானங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இந்த 27,000 கோடியில் 70% மக்களுடைய வரிப்பணம் என்பது யாருக்காவது தெரியுமா? கனரக அமைச்சரான குமாரசாமி அவர்கள் இதுதான் சொன்னார். என்னங்க, ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ண பாருது, அது வரை 5,000 வேலைவாய்ப்பு தான் உருவாக்குது, அதுக்காக 70% இப்படி மானியமாக கொடுக்குறீங்களே, இதெல்லாம் மக்களோட பணங்க, சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சாரு குமாரசாமி. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே விஸ்வரூபமாக வெளிவந்துச்சு. ஏன்னா இது சென்ற மோடி ஆட்சியில் பண்ண முறைகேடு. அதை அவர் சொன்ன உடனேயே, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் தப்பாக சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் பேச்சை குறைக்க போகிறேன், ஏன்னா மாற்றி மாற்றி எல்லாத்தையும் பரப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி குமாரசாமியை பெல்ட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த செமிகண்டக்டர். ஏன்னா இந்த செமிகண்டக்டர் ஆலையை பொறுத்த வரைக்கும் வெறுமன 70% மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் மானியமாக கொடுக்கல. 200 ஏக்கர் லேண்டு வாங்க 75% சப்சிடி கொடுக்குறாங்க. நிலத்தை பதிவு பண்ண ஸ்டாம்ப் டியூட்டி 100% தள்ளுபடி, தண்ணீர் பில் தள்ளுபடி, குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க 50% மானியம், மின் கட்டணம் 1 யூனிட்டுக்கு 2 ரூபா தள்ளுபடி அப்படின்னு சொல்லி பல்வேறு சலுகைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய வேளையில் ஒன்றிய பாஜக அரசும் அந்தந்த மாநில பாஜக அரசும் செயல்படுத்துகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. குஜராத்தில் ஏடிஎம்பி திட்டத்தின் கீழே 2 செமிகண்டக்டர் ஆலை வந்திருக்கு. அதே போல் அசாம் பாஜக ஆளக்கூடிய அசாமிலையும் ஏடிஎம்பி திட்டத்தின் கீழே 27,000 கோடி மதிப்புள்ள செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்படுது. இந்த மொத்த முதலீடுல 70% நம்ம மக்கள் ஜிஎஸ்டியை கட்டுறோம் பாருங்களா, ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது அந்த பணத்தை தூக்கி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து முதலீடு பண்ண வைக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இப்படியான மோசமான திட்டத்தை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பாருங்க, அசாமில் 27,000 கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நம்ம திரௌபதி முர்மு. அது மட்டுமா, ஜம்மு காஷ்மீரில் 40 வருடத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கான். இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா. ஏன்னா வெளிநாடுகள்லாம் ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் 370 நீக்கின பிறகு அங்கே ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. பாருங்கள் எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முர்மு அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்கிறாரு. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மோடிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக தான் மிகுந்த எழுச்சியோடு ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஓட்டு போட வந்தாங்க. ஏன்னா சட்டமன்ற ரீதியாக மக்கள் போட்ட வாக்கு சதவீதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வாக்குகளை அங்கே வாங்கியிருக்கு. அப்போ மக்கள் மிகுந்த எழுச்சியோடு வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை ஏதோ தங்களுடைய அரசு செய்த சாதனையாக மாற்றக்கூடிய வேளையில் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. இது மட்டுமா, நம்மளுடைய வீரர்கள் பதக்கங்களை போய் வெற்றி வந்தால் அதுக்கும் மோடிஜி தான் காரணம், மோடியோட ஆட்சியெல்லாம் இவ்வளவு பதக்கங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதுவும் மோடிஜி பேரில் மொய் எழுதினாங்க திரௌபதி முர்மு அவர்கள். அதாவது திரௌபதி முர்முனா என்ன, மோடிஜி அவர்கள் தான் எழுதி கொடுத்ததை திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறார். சரி, இந்த திரௌபதி முர்மு உரையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் RN ரவிக்கு ஒரு பாடமே இருக்குது. என்ன அப்படின்னா, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரையை இன்னைக்கு என்ன இருக்கோ அப்படியே வாசிட்டு போயிட்டாங்க திரௌபதி முர்மு. அவங்க குடியரசுத் தலைவர், நீங்கள் சாதாரண ஆளுநர் தான். மாநில முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உரையை நீங்கள் ஏதாவது ஒரு வருஷமாவது உருப்படியாக வாசிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு வருடமும் இதை வாசிக்க மாட்டேன்றது, அதை வாசிக்க மாட்டேன்றது, தேசிய ஒழிப்பதற்கு முன்பே எழுந்து ஓடுவது, இது போன்ற முறையீடுகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு திரௌபதி முர்மு அவர்கள் எப்படிப்பட்ட நபர், நம்ம குடியரசுத் தலைவர் முதன்மை குடிமகன் அப்படின்னாலும் மோடிக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறாங்களா? அதுதான் உங்களுக்கும், நீங்களும் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் தான். முர்மு அவர்கள் எடுத்த இந்த பாடத்திலேயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த திரௌபதி முர்மு அவர்களுடைய உரை என்பது உப்புச்சப்பு இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு உரை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சுக்கிறலாம். நன்றி.